அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ஆர்த்ரைட்டிஸும் இருக்கும், கூடவே ஸ்கின் ப்ராப்ளமான சோரியாசிஸ் ப்ராப்ளமும் கலந்து பிரச்சனை பண்ணும். மூட்டுக்கு மூட்டு வலி வீக்கம் ஏற்படும், கூடவே சோரியாசிஸ் இருக்கும். சோரியாசிஸ் மூட்டு உள்ள வந்துருச்சுன்னா ஜாயிண்ட்டில், இப்போ உதாரணத்துக்கு கால் மூட்டில் சோரியாசிஸும் இருக்குது, மூட்டு வலியும் இருக்குது. அப்போ காலை நம்ம நீட்டுவோம், மடக்குவோம், பெண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், அந்த சோரியாசிஸ் கட் ஆகிடும், கட்ஸ் வந்துடும். இப்போ இங்கே வந்தால் கட் வராது, மேக்ஸிமம் வராது. ஆனால் ஜாயிண்ட்டில் வரும்போது நம்ம மூவ் பண்ணும்போது அதில் எளிதில் கட்ஸ் வந்துடும். ஏற்கனவே வலி, வேதனை, அரிப்பு, சொறி, கூட கட்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் ப்ளீட் ஆகும். அது ஒரு எரிச்சல், வலி உண்டாகும். அப்போ ரெண்டு ப்ராப்ளம். அப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் சோரியாட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி ஆகாது, ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. இன்றைக்கும் சொல்கிறேன். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இருக்கணும். காலையில் ஃபஸ்ட்டு பச்சை உருளைக்கிழங்கு சாறு ஒரு 100 ml, தண்ணி கலக்காமல் ராவாக அரைச்சி உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பூண்டு பால். அதுக்கப்புறம் காலை உணவு ஃப்ரூட்ஸ் தான், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, அத்திப்பழம், பப்பாயா, மீதி பேரிக்காய், வாட்டர்மிலான், மஸ்குமிலான் அதெல்லாம் சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. 2 hours பசிக்கும், நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. 2 hours பசிக்கும். கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை அனைத்து வகை மூட்டு வலி நோயாளிகளும் ஒரு 50 கிராம் வறுத்து வச்சுருங்க. அப்பப்போ மொறுவலாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சும்மா மொறுமொறுன்னு சாப்பிடுங்க. அப்படி இல்லை, எள்ளும் கருப்பட்டி என்று சொல்லக்கூடிய பனை வெல்லம் இருக்குல்ல, எள்ளு வறுத்துடணும், பனை வெல்லம் எடுத்து போட்டு தூள் பண்ணி 2 ஒன்றா மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா எள்ளு உருண்டை. நீங்களே பார்ப்பீங்க, எள்ளு உருண்டை வீட்டிலலாம் செய்வாங்க. நார்மல் வெல்லமும் போடலாம், பனை வெல்லமும் போடலாம். இல்லை வெறும் எள்ளை வறுத்து சாப்பிட்ருங்க. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு ஸ்வீட்டாக சாப்பிட்டா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் சுகரை ஏறும், மூட்டு வலியாக அதிகமாகும், இப்படி பிரச்சனை. அதனால் வெறும் எள்ளே நீங்கள் வறுத்துட்டு சாப்பிடலாம். அதே போல் பிரண்டை சட்னி கண்டிப்பாக சாப்பிடணும். உப்பில்லாமல் மேக்ஸிமம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் காலையில் பழம், 11 மணிக்கு ஒரு வெஜிடபிள் சூப், மத்தியானம் நல்ல காய்கறியோட கொஞ்சம் சாதம், இல்லை ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் ஒரு சப்பாத்தி. ஆனால் வயிறு நிறைய காய்கறி சாப்பிட்டுடணும். உதாரணத்துக்கு ஒரு இட்லி ஆறு, ஒரு தோசை ஆறு, ஒரு சப்பாத்தி ஆறு, ஒரு கப்பு உப்புமா அல்லது ஒரு கப்பு பொங்கல், உங்களுக்கு விருப்பமானது சாப்பிடலாம், தப்பே கிடையாது. 11 மணிக்கு சூப் ஆச்சுங்களா, ஈவினிங் 4 o'clock ஃப்ரூட்ஸ் வேணுன்னா ஃப்ரூட்ஸு, இல்லைனா ரா வெஜிடபிள்ஸ், அப்படி இல்லைனா முளைக்கட்டிய பயிறு வகைகளில் சுண்டல். 7 மணிக்கு நீங்கள் உப்பு இல்லாமல் ஒரு தானியம், அதில் எல்லா வெஜிடபிள்ஸ், குக்கரில் ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. உப்பு காரம் இல்லாமல் மிளகுத்தூள் போட்டு சீரகத்தூள் போட்டு வாசமாக சாப்பிட்டுக்கலாம். திருப்பி நைட்டு பூண்டு பால், இல்லை அதை விட இன்னும் பசிக்குதா, சுடு தண்ணி தேன் குடிக்க நல்லது. ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா காஃபி, டீ, சுகரு, மைதா, ஜாம், சாஸ், பிக்கிள், பிஸ்கெட், சாக்லேட், கேக்கு, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி சேர்த்து தவிர்க்க வேண்டும். நான்வெஜ் டோட்டலாக ஸ்ட்ரிக்டாக கட் பண்ணும். இப்போ சீ ஃபுட்டு, சிக்கன்லாம் எடுத்தால் இன்னும் ஹீட் ஆகி அந்த சோரியாசிஸ் அதிகமாகும். அரிப்பு கூட்டிட்டோம், வலி கூட்டிட்டோம், வீக்கம் அதிகமாகிடும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும், கவலை, பிரச்சனை வலினால். இந்த மாதிரி உணவுகள் கடைப்பிடித்து காலையில் கொஞ்சம் சன்பாத் எடுங்க, 2 நேரம் வார்ம் வாட்டரில் குளிங்க, அல்லது எப்சம் சால்ட்டு வாங்கி போட்டு தண்ணியில் கலந்து அந்த எப்சம் சால்ட்டில் குளிங்க, நல்லது. இது மாதிரி பல வகை. சோரியாசிஸ்க்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்னா, கடலில் குளிக்கணுமா. கடலில் குளிக்கணும், குளத்தில் குளிக்கணும்னா எதற்காகனா, அந்த மீன்கள் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது சாப்பிட ஆசை. இது செதிலாக இருக்கும் இந்த சோரியாசிஸ். அப்போ அந்த மீன் அந்த செதிலெல்லாம் கடித்து எடுத்துச்சுன்னா க்ளீன் ஆகிடும், ஷேவ் பண்ண மாதிரி நைஸ் ஆகிடும். அதனால தான் இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட்டு, என்ன ட்ரீட்மெண்ட்டு, வாட்டர் வச்சுட்டு, டேங்க் வச்சுட்டு, அதில் ஃபிஷ் விட்டுட்டு நம்ம அதில் இறங்கி நிற்கலாம் அல்லது காலை விட்டுக்கலாம். அப்போ அந்த ஃபிஷ் ஏன்னா எல்லோரும் கடலுக்கு போக முடியாது, எல்லோரும் குளத்துக்கு போக முடியாது, எல்லா நேரம் போக முடியாது. அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க.
அப்போது இந்த வாட்டர் டேங்க் இருக்கும், நம்ம உட்காந்துட்டோம்னா காலை விட்டுட்டு அந்த ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணிவிடும். இல்லை இறங்கி கூட நிற்கலாம். அது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சோரியாசிஸை அது அப்படி இப்படியே கடிச்சிடும், சாப்பிட்டுடும். இது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். எல்லோரும் செய்யணுன்னு இல்லை, செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கலாம். அதே போல் இதுக்கு சோரியாசிஸ்க்கு ஸ்பெஷல் ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை மேல் பூச்சி மருந்தாக கொடுக்குறோம், இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம், டயட் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணால் இதுவும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும், அதாவது மூட்டு வலியும் ஸ்கின் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய சோரியாசிஸும் குணமாகும். என்ன நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.